இலங்கை கடற்படையால் பாதிக்கப்பட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்களுடன் இலங்கை அதிபர் ராஜபக்சேவின் உறவினரும் கேரளாவில் வசித்து வருபவருமான சாமியார் சுனில்ஜி தீபாவளியை கொண்டாடினார். தமிழக மீனவர்களின் படகுகள் விரைவில் மீட்கப்படும் என்றும் மீனவர்கள் விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மீனவர்கள் சந்திச்சு என்ன உங்கள்ட்ட கோரிக்கை எடுக்கணும்? அவருக்கு ரொம்ப கஷ்டம் தானே. ஃபுட் இல்லை, ஜாப் இல்லை, அவருக்கு வேலை இல்லை, மணி இல்லை, குழந்தைகளுடைய எஜுகேஷனுக்கு ப்ராப்ளம், இந்த ஹெல்த்துக்கு ப்ராப்ளம், ரொம்ப ப்ராப்ளம். அது நம்ம ஃபேமிலி ப்ராப்ளம் தானே. அது நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் இல்லை. அது இந்தியாவோட எல்லாருடையும் ப்ராப்ளம் தான் மீனவரோட ப்ராப்ளம். இப்போ இந்த படகுகளை மீட்கிறதுக்காண்டி உங்கள்கிட்ட முறையிட்டிருக்காங்க. இலங்கை அதிபர் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களாக இருக்காங்க. நீங்கள் படகுகளை மீட்பதற்கு எதுவும் நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? இல்லை, கண்டிப்பாக இலங்கை அதிபர்களும் இவரெல்லாம் எனக்கு ஒரே போல். எனக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம ராமேஸ்வரம் ஃபேமிலி தான். இவர் தான் எனக்கு இம்பார்ட்டன்ஸு. நம்ம ரெப்ரசன்டேஷன் சொல்லுது பிரசிடென்ட் ராஜபக்ஷ கிட்ட சொல்லியிருக்குது. அவரோட ரெப்ரசன்டேஷன் லாஸ்ட் மந்த் கேரளா ஆசிரமத்துக்கு வந்தது. இங்கேருந்து தேவதாஸ் இவரெல்லாம் அங்கே பிரபா கணேஷ் மினிஸ்டர், ஸ்ரீலங்கன் பார்லிமெண்ட் செக்ரட்டரி இருந்தது, எம்பி வந்திருந்தது. இவரோட ரிப்போர்ட்டு நம்ம ராமேஸ்வரம் ஃபிஷர்மென்ஸ் இவரோட ரிப்போர்ட் கொடுத்திருக்குது. அது இந்தியன் பிரைம் மினிஸ்டருக்கு கொடுத்திருக்குது, இலங்கை பிரசிடென்ட்டுக்கு கொடுத்திருக்குது. அவர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்குது. நேற்றும் டுடே எல்லாம் டெல்லியில் இதை பற்றியெல்லாம் டிஸ்கஷன் நடந்து கொண்டிருக்கிறது. படகுகளை நீங்கள் இலங்கையினுடைய அமைச்சர் மற்றும் அதிபரிடம் பேசும்போது படகுகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கை எதுவும் இருக்காமா? கண்டிப்பாக அவர் சொல்லுது சீக்கிரம் சொல்லுது. நம்மளை சீக்கிரம் பண்ணியே ஆகணும்.